அடிக்கலாமா? இங்க அவன் தான் அடிக்கிறான். பேசிட்டு அந்த கம்யூனிட்டியே அடிச்சாலும் இந்த கம்யூனிட்டி கேட்க என்ன பண்ண போற? என்ன பண்ண? என்ன பண்ணிருப்பா? காட்டுல மேது நெறி ஐயா உனக்கு கேக்குது கேக்குதாயா கேக்குது கேக்கல என்னட்ட மொத்த மூணு சாச்சு கேக்கல கேக்கல காட்டு நாயா கேக்கலையா நல்லா சத்தமா சொல்லணும் காட்டுல கேக்குது காட்டுல மேய்து நரி காட்டுல மேய்து நரி அது முடிச்சு துண்டு துண்டு ஆறு அரி வானல்ல போட்டு போறி போறி அஞ்சு பங்க பெரி பெரி வாடாங்க ஜிரி யாரு போ ஏய் கொஞ்சம் ஓரம் கட்டி விடுங்க. சாமி அந்த 2 ஊருக்கு வாங்கிட்டு வரணும். எல்லாம் கொஞ்சம் நோக்கி விடுங்க. டாட்டாஜி டாட்டாஜி கொஞ்சம் ஓரம் கட்டி விடுங்க. சாமி நம்பர் சொல்லி விட்டுலாம். செஞ்சு கொஞ்சம் ஏற்றி விடுங்க. யாராச்சும் கொஞ்சம் ஓரம் கட்டி விடுங்க. சாமி வந்து இறங்கி விட்டாங்க முடிச்சுக்காங்க. கடலை போல சிறப்பு சிறப்பு கடலை போல கட்டுப்பாடு கட்டுப்பாடு பேர்பட்ட சபையில தேவர்கள் ஓவர்கள் யாவர்கள் ஓட்டுகின்றவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கண்ணுக்கு மிடவல்ல கடவுள் காப்பார் ரகத்தை திருவாய் மலர்ந்துள்ள வண்ணம் வண்ணம் இதமர்களுக்கு சொந்தமானவர் எவரோ இறப்புக்கும் பிறப்புக்கும் எட்டாத எவரோ சபையில் இருக்க முடியாத குரு பெரியோருக்கு என் சிறந்தாந்த வணக்கம் வணக்கம் இன்னொரு சாமிக்கும் கோடான கோடி வணக்கம் இருந்தாலும் நான் மத்திய சபையராடி என்னுடைய விளக்கம் சொன்னா சொன்னா தெரியும் சொன்னா தெரியும் ஆமா
உதயகிரி உதயகிரியில ஆட்சி புரிந்து வரக்கூடிய உதயகிரி அஷ்டகிரி என்ன உதயகிரினா சூரியன் உதயமாகக்கூடிய ஆமா இடமா உதயகிரி ஆமா அதான் சூரியன் அஸ்தமாகும் இடம் அது அஷ்டகிரி அஷ்டகிரி உதயகிரியில சூரியனாகப்பட்டவர் மறையமேதான் உதயகிரி குளத்து வர இடம் உதயகிரி 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 சரணடா உதயகிரி தான் போய் சொல்றேன் பேசாம உதயகிரி இறக்கும்படியாரே எப்படி இருக்க வேண்டாம் எப்படி 32 மேலவாசிகமா 32 மேலதாளங்கள் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் கை கட்டி வாய் புதைத்து மண்டியிட்டு எப்படி இருக்கிறார்கள் மண்டியிட்டு நிற்க வேண்டும் எப்படி மண்டியிட்டு நிற்க வேண்டும் அது மட்டும் கிடையாது சரிங்க நான் வந்திருக்கிறேனே நான் எப்படி அட புத்தகம் எப்படி முத்து பிடிக்க மாதவட்டை ஆரங்களெல்லாம் வெஞ்சாமரம் வீச எப்படி தெரியுமா வருகின்ற போது கட்டிக்கொண்டு போகும் காலனாரிடம் தூதர் எப்படி இருக்காங்க எப்படி வருவார் வருகிறாரோ அதை போல நான் வந்திருக்கிறேன் நான் வந்தேன் நான் மட்டும் தனியாக ஆடிக்கொண்டு வாடிக்கொண்டு இருந்தாலும் நான் எதற்காக எத்தனை பேருங்க குளத்துல பிறந்தவர்கள் 8 பேரு யாராரு சூரபத்மன் பானுகோபன் சுங்கமுகன் தாருக கண்டன் கார்கோடகன் உனக்குதான் வீடு வைக்கிறாங்க இப்படி சொல்லும் போது 8 சுரணையா அந்த சோக பையன் இருக்கிறானே யாருங்க தோசை கஞ்சி வச்சிருக்கிறானே முருகன் சப்ரமணி சுப்பிரமணி இல்லடா சுப்பிரமணி அந்த பொடி பையன் வேலைக்கு இறை கொடுத்து விட்டான் ஏழுக்கு இறை கொடுத்து விட்டான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்தா சோரன் முருகன் வேலைக்கு தப்பி சென்று முருகன் வேலைக்கு தப்பி திசை மாறி தம்பியாகப்பட்டவன் கிழக்கு திசை போகவும் நான் மேற்கு திசை போகவும் அஸ்தகில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தம்பியை கூப்பிடணும் அதற்கு முன்பதாக தேவர தம்பியை கூப்பிட்டு அந்த தியாகர்களை சிறைபிடிக்க வேண்டும் அந்த சுப்பிரமணி வைக்கிறானே சுப்பிரமணி அந்த முருகப்பெருமா அந்த தோசை கஞ்சி வச்சிருக்கிறானே காலாவளி அவனை அடியாதட்டமாக அடிக்க வேண்டும் மின்பளி வாங்க வேண்டும் அதனால இந்த நேரத்துல தம்பியை கூப்பிடுறதுக்கு முன்னாடி என் மனைவி இருக்கிறாள் என் மனைவி பேரு வச்சுக்கோ பொண்டாட்டி வச்சுக்கலாம் என் மனைவி இருக்கிறாள் அந்த புறத்துல சீக்கிரம் கணவர் வரவழைத்தாள் இப்படியாக கண்டாசூரம் மனைவியாக்கக்கூடிய வேதவள்ளி அழைக்க வேதவள்ளி தற்பா
வேதவழி டீ குடிக்கணும் ஆகணும். நாங்கள் சாமி வந்து வான வெடி வச்சு தான் கப்பல் விட்டோம். வீட்டு கூட வச்சு 50 ரூபா வாங்கி விட்டுருங்க. வீட்டு கூட வச்சு 50 ரூபா வாங்கி விட்டுருங்க. அதுல கொடுக்கலையா? அப்புறம் அவங்களுக்கு காசி செத்த ஆச்சு தானே ஆகும். இன்னைக்கு நாளைக்கு 14,000 இன்னைக்கு 4,000 இன்னைக்கு 14,000 5,000 6,000 ஏற்றுக்கா. சாப்பாடு இல்லை அப்புறம் போடுற இல்லையா அவனுக்கு? மத்தியானத்துக்கு தான் நான் காலையில் தான் பஜாரி எடுத்து போகிறான்னு அஜாரி எடுத்து போகிறான்.
போகிறான் இவன் நேரம் வரான்